முன்காலம், அதாவது லைஃப் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு சிருஷ்டி ஸ்டார்ட் ஆகுது, லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த லைஃப் சிரமமாக இருக்குது அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதில் ரொம்ப ஃபியூ, ஒரு 50,000 பேர், 1,00,000 பேருக்கு தான், ஒரு 5-6 பேருக்கு தான் மொத்த வாழ்க்கையாக நல்லாயிருக்கும். பட் எப்பயுமே நார்மலாக ஃபஸ்ட் ஹாஃப் கஷ்டப்படுறீங்க, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பல சஞ்சலங்களை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கிறதுக்கு பிற்பாதியோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஃபவுண்டேஷன் எவ்வளோ பெரிய டீச்சர்ஸ். இப்போ பார்க்குறீங்க, ஒரு டீச்சர் வந்து தான் பசங்க வந்து வின்னர் ஸ்கூல்லேருந்து, வின்னர் ஸ்கூல் அங்கே ஷாம்லா அம்மாவோட ஸ்கூல் இதிலேருந்து அவங்க பசங்களை ஆட வைக்கிறதுக்கு அவங்க கூட சேர்ந்து ஆடுறாங்க. இவ்வளோ நல்ல டீச்சர்ஸ், இவ்வளோ நல்ல ஃபாதர்ஸ், இவ்வளோ நல்ல சிஸ்டர்ஸ் உங்களுக்கு கிடச்சி உங்களை எப்படியாவது மேலே ஏற்றி விடணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் செஞ்சிகிட்டு இருக்கிறத பயன்படுத்தி வேறு எந்த டைவர்ஷன்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃபை நீங்கள் வந்து சிரமப்பட போகிறோம், கஷ்டப்பட போகிறோம், அதை முயற்சியால், இறைவன் அருளால் அதை மேலே கொண்டு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து இந்த கேதரிங்கிலேருந்து நிறையா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஏன்னா கஷ்டத்தை பார்த்துடுறீங்க. நீங்கள் தான் மக்களுக்கு நிறையா செய்ய முடியும், நீங்கள் தான் பகிர்ந்துக்க முடியும். நீங்கள் தான் வந்து இன்றைக்கி ஃபாதர் சொன்னார், அவங்க ரெவரண்ட் ஃபாதர் சொல்லக்குள்ள பணம் இருந்தால் பரவாயில்ல, கொடுக்குற குணம் வேணுன்ற அந்த குணம் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். ஸோ நீங்கள் வந்து அவசியம் ஒரு நல்ல இடத்துல, நல்ல பொசிஷனில் போய் உட்கார்றதுக்கு இன்றைக்கி இவங்க கொடுக்குற ஃபவுண்டேஷனை, இவங்க கொடுக்குற கல்வியை, இவங்க கொடுக்குற அறிவுரையை ஏற்று உங்களுக்கு மற்ற சப்போர்ட்டுக்கெல்லாம் எங்கள் அண்ணன் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு, அவர் பின்னாடி நாங்கள் நிற்கிறோம். ஸோ எம்எல்ஏ அண்ணன் இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி நாங்கள்லாம் இருக்கோம். என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ், என்ன தேவையாக இருந்தாலும் அதை எப்படியாவது கொண்டாந்து சேர்த்துருவோம். முக்கியமான ஒரு எல்லாம் வந்து இப்போ இருக்கிற இஷ்யூஸில், இப்போ இருக்கிற இதில் வந்து நிறையா பேசுவாங்க. பட் ஒரு மிஷினரி இல்லாமல், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லாமல், ரெவரண்ட் ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இவங்க வந்து கல்வியை கற்றுக் கொடுக்காம இன்றைக்கி 70% ஆஃப் இந்தியா வந்து கல்வி அறிவு பெற்றே இருக்காது. இது நிசப்த உண்மை. அதாவது நான் கான்வெண்ட்டில் படித்தேன், நீங்கள் யாரை வேணால் கேட்டுக்கோங்க. இந்தியாவில் பாப்புலேஷன் இன்றைக்கி தமிழ்நாடு பாப்புலேஷன் 7 கோடின்னு வச்சுக்கோங்க, 7-8 கோடி இருக்கும். 8 கோடியில் நீங்கள் யாரை போய் கேட்டாலும் he was raised by a Christian institution, he was raised by fathers, he was raised by sisters. கல்வி அறிவு நமக்கு கொடுத்துருக்கிறது இவங்க மூலியமாக தான் வந்திருக்கு. அது வந்து அதுக்காக நம்ம எல்லாம் இவங்களுக்கு பெரிய நன்றி கடன். we thank you all for giving us education and making us what we are. இன்றைக்கி இந்த நிலைமையில் நாங்கள்லாம் நிற்கிறோன்னா அதுக்கு முக்கிய காரணம் எனக்கு சென்ட் மேரிஸ்லேருந்து லோயலா வரைக்கும் அவங்க கொடுத்த அறிவு தான், அவங்க கொடுத்த பண்பு தான், அவங்க கொடுத்த ஒழுக்கம் தான் நம்மளை வந்து இந்த நிலைமைக்கு எடுத்தாந்து நிறுத்தியிருக்கு, இந்த இடத்துல வச்சுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நம்மளோட டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நம்மளோட முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே ஃபாதர்கிட்ட வந்து who is the best student hereன்றது I just request you to announce the best student. உங்ககிட்ட இருக்கிறதுலே யார் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஃபாதர்? நீங்கள் ஒன்றும் இல்லை, இதை பெஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து எவ்ரி இயர் வி வாண்ட் டு கிவ் சம்திங். ஸோ பெஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு பெஸ்ட், இங்கே நல்லா படித்து ஒழுக்கமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்க்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு ஐ எம் வில்லிங் டு கிவ் ஐயப்பண்ண மூலயமா ஐ எம் வில்லிங் டு கிவ் 15,000 rupees cash prize, and the second student வந்து we are giving 10,000 rupees cash prize. உங்கள் பலத்த கரகோஷத்தை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.